ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜரி த்ரெட் வச்சு எப்படி எண்டு நாட் போடணுன்னு பார்த்தோம். இன்றைக்கி சில்க் த்ரெட் வச்சு எப்படி எண்ட் நாட் போடணும்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட் மேலே வர கவரை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா ஒரு த்ரெட்டு நமக்கு தீர்ந்துடுச்சுன்னா அந்த சேட் நம்பர் அப்போ நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுட்ருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் அந்த கவரில் சேட் நம்பர் இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம கடையில் கொடுத்தோன்னா அதே சேம் த்ரெட்டு நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த கவரை எப்படி பத்திரப்படுத்துறதுன்னு கேட்பீங்க. அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா த்ரெட்டில், அதுக்குள்ளே இந்த மாதிரி பத்திரமா வச்சோன்னா உள்ளே அப்படியே இருந்துக்கும். நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததும் திருப்பி எடுத்து கவர் போட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஹோல்ஸில் இருக்குது பாருங்கள். ஷேட் நம்பர்னு சொன்னேன், அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஷேட் நம்பர் 760ன்னு. இந்த நம்பர் வச்சு தான் நம்ம அதே த்ரெட்டை கடையில் போய் வாங்க முடியும். சில்க் த்ரெட் 2 வாங்கணும். அப்படி 2 இல்லை, 1 தான் இருக்குதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாபின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாபினில் நம்ம த்ரெட்டை சுற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுற்றி வச்சிட்டோன்னா நமக்கு 2 த்ரெட்டு வாய்க்கும் நம்ம ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். எண்ட் நாட் போடுறதுக்கு இப்போ நான் இந்த ரெட் கலர் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். 2 த்ரெட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 த்ரெட்டையும் எடுத்து நம்ம ஜரி த்ரெட் சுற்றணும் இல்லைங்களா, அதே மாதிரி 3 சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணி நம்ம ஜரி த்ரெட் எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி ஒரு நாட் போடணும். பாருங்கள், நாட் விழுந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ எகைன் மறுபடியும் ஒரு நாட் போடணும். இப்போது 2 நாட் போட்டாச்சு. நம்ம எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு சிக்காமல் இருக்கும். அதனால தான் கட் பண்ணுறோம். பாருங்கள், நான் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு நாட் கரெக்டாக வந்துடுச்சு. அகைன் ஒரு நாட் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஜரி த்ரெட்டை 1 நாட் வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம 2 நாட் வச்சு ஒர்க் பண்ணும்போது எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் எகைன் ஒரு நாட் போட சொன்னது. இப்போ நாட் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்துக்குங்க. இது எதுக்காகனா இந்த த்ரெட்டை நம்ம உள்ளே போட்டு வைக்கிறதுக்காக தான். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி த்ரெட்டை இழுத்தா வெளியே போயிடும். அதனால் இதுக்குள்ளே போட்டு வச்சா அப்படியே இருக்கும். இப்போ இந்த த்ரெட்டை நம்ம பெருவிரல் அண்டு 3வது விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு ஆள்காட்டி விரலால் சுற்றி திரும்பவும் அந்த பெருவிரல் 3வது விரலுக்கு த்ரெட்டை கொண்டு வந்துடணும். இந்த கையை அப்படியே நம்ம கிளாத் கடியில் கொண்டு போயிடுவோம். இப்போ 14 நம்பர் நீடில் எடுத்து நம்ம அந்த த்ரெட்டை கிளாத்தில் பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி தான் வெளியே எடுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு ஹேண்டை த்ரெட்டோட கிளாத் கடியில் கொண்டு போயிட்டு ரைட் சைடு ஹேண்டை நீடில் வச்சு கிளாத் உள்ளே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். ஓகே, இப்போ நாட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? கிளாத்துக்குள்ளே நீடில் பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட் லூப் வந்ததும் அந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே இருந்து நம்ம செகண்ட் லூப் எடுக்கணும். இப்போ அந்த செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் லூப்பை எடுக்கணும். இப்போ நீடில் பிடிச்சிக்கிட்டே த்ரெட்டை நம்ம கீழே இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். இப்போ நீடில் கிளாத்தில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நம்ம வெளியே எடுக்கணும். லைட்டாக லெஃப்ட் டு ரைட் ரொட்டேட் பண்ணணும். நமக்கு வெளியே வந்துடும். த ஃபஸ்ட் லூப். இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே இருந்து அது பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி நீடில் லெஃப்ட் டு ரைட் எடுத்தோம்னா நமக்கு செகண்ட் லூப் வெளியே வந்துடும். இப்போ அந்த செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து ஃபஸ்ட் லூப்பை நம்ம வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட் லூப்பை நீடில் பிடிச்சிக்கிட்டே
கிளாத்துக்கு கீழே த்ரெட்டு பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம கீழே இழுத்தோம்னா நாட் கரெக்டாக விழுந்துடும். பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட் லூப்பை நீடில் பிடிச்சிட்டேன்னா இப்போ இந்த லெஃப்ட் சைடு கையை கிளாத்துக்கு அடியில் கொண்டு போய் த்ரெட்டை இழுக்கிற நாட் விழுந்துருச்சு. நமக்கு சில்க் த்ரெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மெதுவாக பொறுமையாக நீடில் பஞ்ச் பண்ணி லைட்டாக லெஃப்ட் டு ரைட் ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட் லூப்பை வெளியே எடுத்து ஃபஸ்ட் லூப்பில் இருந்து செகண்ட் லூப்பை வெளியே எடுக்கணும். அண்ட் செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து ஃபஸ்ட் லூப்பை வெளியே எடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.